கோமதி ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில பாண்டியன் வீட்டுக்கு வர்றாங்க. "என்னாச்சு கோமதி ஒரு மாதிரி இருக்கா?" அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஆனா கோமதி அழுதுகிட்டேவும் இருக்கிறாங்க. "எதுக்காக அழுகுற? என்னாச்சு? என்னாச்சுப்பா இவளுக்கு?" அப்படின்னு கேட்கும்பொழுது, உடனேவும் மீனா இருந்துகிட்டு, "இல்ல மாமா, அதான் அவங்க அண்ணங்க வந்து நமக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது ரொம்ப உதவி பண்ணாங்கல்ல, அதுக்காக அத்தை அவங்கள விருந்துக்கு கூப்பிடலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்க. ஆனா அவங்க அடிச்சு தொரத்தாததுக்கு ஒரேயா திட்டி அனுப்பி விட்டுட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. உடனேவும் எதுக்கு அவங்க வீட்டுக்கு போன? அவங்கள பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவங்க நம்ம இக்கட்டான நிலைமையில இருந்ததுனால அத பார்க்க முடியாம வந்திருக்காங்க. மத்தபடி நம்மள மன்னிச்சு அவங்க ஒண்ணும் ஏத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க. யார கேட்டு போனீங்கன்னு சொல்லிட்டு, உடனேவும் ராஜி வந்துட்டு, "நான் போனேன் மாமா. அவங்க ஆனா என்ன எதுவுமே சொல்லல. என்ன எதுவுமே சொல்லல அந்த வீட்ல. அதனால தான் அத்தை அந்த வீட்டுக்கு வந்தா அவங்களே ஒண்ணும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி நான் தான் கூட்டு போனேன். பாவம் அவங்க அத்தைய திட்டி விட்டுட்டாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு ராஜி அழுதுகிட்டு இருக்காங்க. "ஜி அவங்க உன்னைய ஏத்துக்குவாங்க கூடிய சீக்கிரம். நீ எதுக்கு அவசரப்பட்டு அங்க போன?" அப்படி சொல்லிட்டு கதிரும் கேட்குறாங்க. "இல்ல அவங்க நான் அனுப்புன லெட்டர படிச்சதா சொல்லிட்டு சித்தப்பா சொன்னாங்களா, அதனால தான் என்னைய ஏத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி நெனச்சு தான் நான் அங்க போனேன். ஆனா இப்படி ஆகும்ன்னு சொல்லிட்டு நான் நெனைக்கல. அத்தைய கூப்பிட்டு போனா இப்படிலாம் பேசுவாங்கன்னு நெனைக்கல." அப்படின்னு சொல்லிட்டு ராஜி அழுதுகிட்டே சொல்றாங்க. "சரி அழாதீங்கப்பா, ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் அவங்க உங்கள ஏத்துக்குவாங்க. நீங்க அத நெனச்சு வருத்தப்படாதீங்க. ஆனாலும் அவங்க உள்ளுக்குள்ள பாசம் இருக்கிறதுனால தான் அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் உங்கள காப்பாத்துறதுக்கு வந்திருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டியன் சொல்றாங்க. "ஆமா, அதனால தான் நானு அமைதியா இருக்கேன். உள்ளுக்குள்ள ஆனா அவங்களுக்கு எங்க மேல பாசம் இருக்க தான் செய்யுது." அப்படின்ட்டு ராஜியும் கோமதியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும் நீங்க நெனைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.